தைராய்டுக்கு இவ்வளோ வருஷமாக மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த மாத்திரை இல்லாமல் ஒரு லைஃபுக்கு போகிறதுக்கு நான் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நம்ம கிளாண்ட் என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கணும். இது 2 ஹார்மோன்ஸை சுரக்குது, T3 T4 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2 ஹார்மோன்ஸை வந்துட்டு நம்ம வெளியே இருந்து ஹார்மோன் டேப்லெட்ஸாக எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ தட் இந்த கிளாண்ட் நீ வேலை செய்யாத, நான் மாத்திரையே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணி கிளாண்டையே வேலை செய்வீங்க, கிளாண்டையே ஸ்டிமுலேட் பண்ணுங்க, அதுவே அதோட ஹார்மோன்ஸை வந்துட்டு செக்ரீட் பண்ணட்டும்னு சொல்கிறேன். நீங்கள் என்னென்ன பண்ணணும்னா, ஏர்லி டின்னர், ஏர்லி ஸ்லீப், நல்ல ஒர்க் அவுட், சன்லைட், இந்த 4 விஷயம் இருந்தாலே போதும். ஒரு மாதம் இந்த 4 விஷயமும் இருந்தால் எனக்கு எல்லாம் ரெடி ஆகிடுமா, நான் டேப்லெட்ஸை நிறுத்திடலாமான்னு கேட்டால் நோ. இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கன்சிஸ்டன்சி. இதை வந்துட்டு 1 வருஷம் 3 வருஷம் இது ஒரு லைஃப் ஸ்டைல் ஆக்கிக்கணும். ஒரு 10 மாதம் நான் சீக்கிரமாக தூங்கினேன், சீக்கிரமாக சாப்பிட்டேன், நான் மாத்திரையை நிறுத்தணும் அப்படி இல்லை. நீங்கள் ஒவ்வொரு மாதம் இதை பண்ணிட்டு உங்கள் டாக்டர்ஸ் கிட்ட போய் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக என் டோசேஜை கம்மி பண்ணிக்கலாம்னா உங்கள் டாக்டர்ஸ் வந்துட்டு தாராளமாக கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஒரு 20 மினிட்ஸ் ஸ்பீட் ஒர்க் அவுட் மட்டும் பண்ணுங்க. நல்லா சொதன்னு வேர்க்கிற மாதிரி ஒர்க் அவுட்க்கு முன்னாடியும் பின்னாடியும் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி முடிங்க.